மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். தக்காளி, பிரியாணிக்கு தேவையான தயிர், லெமனு, இஞ்சி பூண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் கீரிலாம் போடல, அப்படியே முழுசாக பச்சை மிளகா தான் போடுறேன். 1 kg மட்டன். இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் வைக்கிறேன். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 தேவையான நெய் வேணால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், இலையெல்லாம் போட்டுடலாம். வெங்காயமும் போட்டு வெங்காயம் நல்லா இந்த ரோஸ் கலரில் வரும்போது கட் பண்ணி வச்சுட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ போட வேண்டாம். இதை போட்டுட்டு நல்லா வதங்கணும். ஏன்னா வெங்காயம் இந்த ரோஸ் கலர் வந்தால் போதும், இல்லைனா ரொம்ப தீஞ்ச போயிடும். நல்லா வதக்கிட்ட பிறகு நான் இதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பாயில் பண்ணி தான் நான் போட போகிறேன். தம் பிரியாணி தான் போட போகிறேன். ஸோ டேரெக்டாக வந்து நான் அரிசி ஆட் பண்ணல. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சதே போடுறதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு போட்டிங்கன்னா செய்யும் போதே நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நான் மட்டன் சேர்க்கணும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் மட்டனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரணும். நல்லா கலரி மட்டன் இதுலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுவானதுக்கப்புறமேட்டு தான் நான் தேவையான உப்பும் தக்காளியும் ஆட் பண்ணுறேன். தக்காளி உடனே மசிஞ்சிடும். ஸோ தக்காளி கடைசியில் ஆட் பண்ணால் போதும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலரி வைக்கணும். நல்லா வதக்கி தயிர்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் 1 பழம் லெமன் ஜூஸ், இந்த டம்ளர் அளவுக்கு வந்தது ஜூஸு நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போவே பாருங்கள், இதில் வந்துட்டு நான் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தான் ஊற்றணும். சரிங்களா? நல்லா கலரிட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு 4 விசில் வந்தால் போதும். ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப வெந்திருக்கும்ல. ஸோ 4 விசில் தான், ஒரு 3 விசில் விட்டாலே போதும். இந்த பக்குவத்துக்கு வரும் பாருங்கள். பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்படியே அந்த கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் டம் போடுறேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான். எப்படி இருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அரை வேக்காடாக இருக்கும், வெந்தும் வேகாமல் கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்டேஜ் தான் போட்டு லைட்டாக அந்த தண்ணியோட கலர் மாறும் போதே நம்ம அரிசி வந்து வெடிக்கட்டிடணும். அப்போ நல்லா வரும் சாப்பாடு. அரிசி எல்லாமே குக்கரில் போட்டு கீழே கிரேவியும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக அரிசி மிக்ஸ் ஆகணும், கறி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணுன்ற மாதிரி பண்ணி விடுறேன். பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தா போதும். பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அரிசி ஒன்று முழுசாக இருக்கும். நம்ம கலரும் பார்த்திங்களா, கரண்டி போட்டு அப்போ கூட அரிசி உடையாது, நல்லாயிருக்கும் சாப்பிடும்.